அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உலகில் ஜோதிடர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. இப்போ என்னென்னாக்கா, பெரும்பாலும் நம்ம முன்னோர்கள், அப்பா அம்மா, பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இன்றைக்கி கடவுள்கிட்ட கேட்குறோம். ஆனால் பல பேருக்கு அது கிடைக்குதா அப்படி என்பது கேள்விக்குறி. சில பேருக்கு கிடைக்குது. ஏன் இந்த சில பேருக்கு கிடைக்குது, சில பேர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம எங்கே எப்படி கேட்டால் நம்ம கிடைக்குன்ற ஒரு புரிதலை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா, நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய வேண்டுதல்களும் எப்போதும் நிறைவேறும். ஏன்னா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கடவுள்கிட்ட கேட்டால் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது கடவுள் கடந்து உள்ளே போய் கேட்கணும் அப்படின்ற ஒரு புரிதல். ஏன்னா தமிழ் மொழி மிகவும் சூட்சமமான மொழி. மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும், கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அர்த்தம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் யோசித்தா ஆழமான அர்த்தங்களை, சூட்சமங்களை கொண்டது தான் தமிழ் மொழி. அதனால தான் இன்றைக்கி தமிழ் மொழி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கடவுளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துக்கே அறிவியலை கற்றுக் கொடுத்ததே தமிழன் தான் அப்படின்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வரலாறு இருக்குது. சித்தர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம அந்த கடவுள்கிட்ட வருவோம். ஸோ இது நீங்கள் என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படி யோசிக்கிறது பதிலாக, கடவுள் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், எடுத்த உடனே போய் மூலவரை தரிசிக்கிறோமா? இல்லை. ஸோ ஆரம்பத்தில் போகும்போது ஒரு வாசல் இருக்கும், அந்த வாசலை கடந்து போனீங்கன்னா சுற்றுப்பிரகாரம் இருக்கும், அதுக்கப்புறமா கொடிமரம் இருக்கும், அதுக்கப்புறமா உள்ளே போகும்போது ஒரு நிலை இருக்கும், நிலைனா வாசல். இப்படி ஒரு 7 நிலைகளை கடந்து தான் நீங்கள் மூலவரை போய் பார்க்க முடியும். ஸோ அப்போது நீங்கள் கேட்கக்கூடிய கடவுளும் உங்கள் கடவுளும் பார்த்திங்கன்னா 7 நிலைகளை நீங்கள் தாண்டி போய் கேட்டால் தான் உங்களுடைய வேண்டுதல்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு சாதாரணமாக கேட்குறதே அவங்க 7 நிலைகளை தாண்டி போயிட்டுருக்கும். ஸோ ஏன்னா அதனால தான் கோயில்கள் அந்த மூலவரையே பார்த்திங்கன்னா 7 படி நிலைகளை தாண்டி, படினாவே கற்றல்னு ஒன்று இருக்குது, ஏற்றம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா படின்னா மேலே ஏறுறது இல்லையா, படிக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிலையினாவே வாசல் சொல்லுவோம். அப்போது 7 வாசல்களை கடந்து நம்ம போய் கேட்கும்போது தான் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். ஸோ அதனால் நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம் கிடைக்கல அப்படின்றத காட்டிலும், நாம் அந்த 7 நிலைகளை தாண்டி கேட்கல அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ அந்த 7 நிலைகளை எவ்வாறு கடந்து போய் கேட்பது என்ற உணர்வை நீங்கள் வளர்த்து தெரிஞ்சு நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைக்கும். கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ஆன்மீகத்தை பற்ற ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சூட்சுமமான ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.